டியூஸ்டே நைட் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி குருமா தான் பண்ண போகிறோம். என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். 4 தக்காளி ரேண்டமாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக தேங்காய், 2, 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, அது கூட வரமிளகாத்தூளும் மல்லித்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இது கூட ஒரு கொஞ்சம் ஒரு 6, 7 பல்லு பூண்டும், ஒரு துண்டு இஞ்சும் வந்து சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து தாளிக்கிறதுக்கு சோம்பும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை போடல, நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கணும். ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டால் போதும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 ஃபைனாக சாப் பண்ண பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. குக்கரில் வந்து குக் பண்ணும்போது இந்த மாதிரி நீளமான கரண்டி வந்து ஆட் பண்ணிக்கிட்டு வச்சு சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கையில் அனல் அடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம குக்கரில் வச்சு விசில் தான் வந்து வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, ஏன்னா இதுக்கு எக்ஸாக்ட் அளவு தண்ணி வந்து கிடையாது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் டைல்யூட் ஆகுதோ அவ்வளோ தூரம் வந்து இது பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு குக்கரை விசில் போட்டு ஒரு 4 விசில் வந்து வைங்க. அதுவே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு சைட் பை சைட் நான் வந்து இட்லி வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ நான் வந்து மாவை அரைச்சி ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் இட்லி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டைல்யூட் பண்ணி இட்லி வந்து ஊற்றிருந்தேன். எப்போதுமே இட்லி குருமா காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கும் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. சின்ன வயசுலலாம் இட்லி பிடிக்காது, பட் இப்போலாம் இட்லிலாம் ரொம்ப பிடிக்குது. உங்களுக்கும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.